உனக்காக தூண்டில்ல புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். உன் ஒருத்தனுக்காக மட்டும் நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் இங்க வருவேன். உண்மையிலே வந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி வந்து நடிச்சிருக்காருன்ற பட்சத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தமிழ் பையன் வந்து அதுவும் தெலுங்கு படத்துல நடிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து ரொம்ப பெருசுடா தம்பி. இது வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஆக்சுவலா சூப்பரா 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 சூப்பரா. நான் பண்றேன், தம்பி கூட சேர்ந்து நானும் நடிக்கிறேன். தம்பி நடிக்கட்டும். தம்பி வந்து சூப்பரா பண்ணிருக்காப்ல. தம்பியோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் சரி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் ஒவ்வொரு இதுலயுமே கூஸ் பம்ப்ஸ். வரும் ஸ்டார்டிங் டு எண்டிங் அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. மியூசிக்ல இருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சலார் இந்த வருஷத்தோட ஒரு 1000 க்ரோஸ் கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். கண்டிப்பா வார்த்தைகள் இல்லை. அடுத்த ஒரு அதாவது கேஜிஎஃப் தாண்டி வேற எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். மியூசிக் செம்மையா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு அந்த நண்பன் இந்த படத்துல லவ் இருக்கு, எமோஷன் இருக்கு, ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு அந்த படத்துல. எல்லாரும் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை படத்தை பற்றி சொல்றதுக்கு. தம்பி சூப்பரா பண்ணிருக்காப்ல. தம்பி கூட சேர்ந்து இன்னொரு தம்பி பண்ணிருக்காப்ல, அவரும் நல்லா பண்ணிருக்காப்ல. அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய. சூப்பரா சுத்திகாஷனா அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. பாவம் அவங்க பாட்டு பேசிட்டு போறாங்க. எதுக்கு பேசிட்டு அவங்க பாட்டு பார்க்கட்டும். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. வேற அவ்வளோதானே. படம் நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கு. 10க்கு 10 கொடுக்கலாங்க. நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னப்பா பிரபாஸா பிருத்திவிராஜாவா? பிரபாஸ் தான்ப்பா. அது நீங்க ஸ்கிரீன் பிரபாஸ் தான். ஏதாவது ஒரு டயலாக் ஏதாவது உனக்காக தூண்டில்ல புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். உன் ஒருத்தனுக்காக மட்டும் நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் இங்க வருவேன். நீங்க பார்க்கல தான் பாக்கணும். சலார் இப்ப சலார் ப்ரோ. இப்ப சலார் அப்ப கேஜிஎஃப் இப்ப சலார் ப்ரோ. அவ்வளவுதான். தேங்க்யூ. பாட்டுள்ளதா பயங்கரமா ரிசல்ட் காமிக்கும். ஐயோ நிக்க முடியல தல, காத டீன்னு கேக்குதல, உடம்பெல்ல செதுக்குது. அவரை வெற்றில அப்பா நான் தான் வெட்டணும். இதுக்கு மேல அந்த மாதிரி ப்ரோ மாசு ப்ரோ. போய் பாருங்க, இந்த மாதிரி படத்தெல்லாம் போய் பாருங்க. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் சிலிக்குது. விறகு வெட்டுற மாதிரி வெட்டுறாரு பிரபாஸ். அப்படியே போங்க. படம் சம படம், பார்க்கலாம். வர்த்தே best from Mahe, the best from Prabhas. Super, செம்மையா இருக்கு. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? நல்லா வெட்டுறது. லாக் பஸ்டர் அண்ணா. நல்லா இருந்ததுண்ணா. சூப்பரா இருந்ததுண்ணா. நல்லா இருந்தது படம். நல்லா இருந்தது. ஒரு 7 கொடுக்கலாம்ண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. கேஜிஎஃப் ஸ்டைல் மாதிரி செகண்ட் ஹாஃப் லைட்டா லேக் ஆச்சு, அவ்வளவுதான். மற்றபடி படம் ஓகே தான். ஆக்ஷன் சீக்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இன்டர்வல் பேக் தரோம், செம்மையா இருந்துச்சு. வரங்க மியூசிக் சூப்பர்ண்ணா. அதே கேஜிஎஃப் பண்ணார்ல ரவி பசூர், அவர் தான் இதுல பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. அதே மாதிரி இருக்கு படம். பாட்டுக்கு வெயிட்டிங். புரியல. 10க்கு 7 தானா. செகண்ட் ஹாஃப் லைட்டா இல்ல as usual அதான் சொல்றேன்ல, அந்த கேஜிஎஃப் டோன்லயே எடுத்ததனால ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தெரியல. பழைய படம் பார்த்த மாதிரியே தான் இருக்கு. ஆனா கதை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் டோட்டலா வேற, சலார் டோட்டலா வேற. இது வந்து அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருக்குல்ல, அந்த ராஜ்யத்துக்கு அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. மத்தபடி நல்லா தான் இருக்கு. படம் பார்க்கல. புரியல. இல்ல கண்டிப்பா காமெடி. ஆனா உண்மையிலே எதுக்கு நல்லா இருக்கு, எதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ராவா இருக்கு நான் நினைச்சேன். மத்தது படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம் ஒரு தடவை தான்.